இது உங்க பாட்காஸ்ட் வாயில வட. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராலி அண்ட் சப்போர்ட்டட் பை கேபிட்டல் கார்பரேஷன். ஹலோ, இது உங்க பாட்காஸ்ட் வாயில வட சீசன் 2. நீ நம்ம பேச போற டாபிக் பேப்ளேட் பம்பரத்தின் விதிமுறைகள். புதுசா ஒரு எபிசோடு பண்ணலாம், டாபிக் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோமோ, சரி இது வந்து பம்பர சீசன், சம்மர் சீசனாலே பம்பரம் விளையாடுவாங்க எங்க ஊர்லலாம். ஸோ அதான் இப்போ என்ன சொல்ல, 90s கிட்ஸுக்குலாம் இது வந்து ஒரு நாஸ்டாலஜியா இருக்கலாம். என்னன்னா இவன் 90s கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு கிரிஞ்சு பண்றாங்க. சொந்த சில பேருக்கு இது நாஸ்டாலஜியாவா இருக்கும், ஏன்னா விளையாடுனவங்களுக்குலாம். விளையாடாதவங்களுக்கு இந்த கேம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வாயால் எப்படி ஒரு கதையாக சொல்ல முடியுமோ அதுதான் இந்த எபிசோடில் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த டாபிக் வந்து நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் 90s நம்ம முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து தவறி வந்த டாப்பிக்கா நான் இதை கருதுகிறேன். ஓகே, ஸோ அதான் ஏன் நீங்கள் அந்த டாபிக்ல பேசணும்னா அந்த டாபிக்ல நாங்கள் மறந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒன்றும் இப்போ பெருசாகவே பேசுகிற அளவுக்கு இருக்கு, யோசிச்ச மனம் நிறைய சொல்லலாம். ஸோ அதான் இப்போ நீங்கள் பம்பரம் விளையாடிருக்கீங்களா பீரஸ்? நான் பொம்பர் விளையாட வந்து ஒரு 9th அப்போதான் நான் வந்து பொம்பரை விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி அண்ணன் வந்து யாரும் விளையாட்டுலாம் சேர்த்துக்க மாட்டாங்க. மோஸ்டா நான் வீட்டில் தான் இருப்பேன். அது அண்ணனுங்களாம் இருக்காங்க, பட் ஆனால் வந்து பொம்பரம் விளையாட இந்த மாதிரி வெளியெல்லாம் கூப்பிட யாரும் என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ வந்து எனக்கு அந்த பொம்பர்லாம் புதுசு. அப்புறம் தான் வீட்டில் சொல்லி இவனையும் கொஞ்சம் சேர்த்துங்கடான்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன்ல போய் விளையாடுறதுன்னா அது அப்போதான் போனது. ஸோ அப்போ போய் விளையாட ஆரம்பிச்சுதான் பொம்பரம். அப்போ நான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்த பொம்பரம் வந்து எல்லோ கலர்ல கோன் டைப், நல்லா இருக்கும். ஸோ அதான் இப்போ நானுமே வந்து என்ன சொல்றது, மார்ச் மாதம் வந்தாலே வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்துடும். ஸோ எங்கள் ஸ்கூல் வந்து சென்டருன்றனால வந்து எங்களுக்கு ஆஃப்டர்நூன் தான் ஸ்கூல் வைப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து காலைல டைமில், அப்போ மார்ச் மாதம் வந்து காலைல டைமில் சும்மா இருப்போம். அப்போ பார்த்தா பக்கத்துலலாம் வந்து பம்பரம் விளாண்டு இருப்பாங்க. ஸோ நம்ம நேரத்துக்கு சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு போய் பம்பரம் வாங்கிட்டு அவங்க கூட போய் விளையாட ஸ்டார்ட் பண்ணது ஒரு 4th 5th இருக்கும். அப்போ ஸ்டார்ட் பண்ணது. அப்போ நீங்க சீனியர் அப்ப நீங்க பொம்பர் விளையாடத்துல அப்படின்னா சொல்லிக்கலாம். அப்போ அந்த டைம்ல விளையாடிட்டு இருந்தோம். அப்போ வந்து உங்களுக்கு பொம்பரை பத்தி அப்போ நல்லா தெரியும். அப்போ இந்த டாபிக்கோட மெயின் கதாநாயகனா பிராலி திகழ்வார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பேசுவோம், பம்பரம் தானே. நம்ம சொல்றதுல வந்து தெரியாதவங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்ம இப்ப சொல்ல போறது வந்து அந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்காகவும் புதிச்ச மாதிரியும் நம்ம சொல்லணும். அதுதான் ஃபர்ஸ்ட். அப்போ வந்து பொம்பர்னு கேட்டா விளையாட்டு தான் ஞாபகம் வந்தது. இப்போ பொம்பர்னு கேட்டா அந்த வேற மாதிரி தான் வேற மாதிரி அந்த ஒரு செக்ஷுவல் டாயா தான் எனக்கு தெரியுது இப்போ பொம்பரம். போறாரு நான் அந்த மாதிரிலாம் நீங்க பொம்பரம் அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ விளையாடலாம் பார்க்க மாட்டோம். கொஞ்சம் என்ன சொல்றது, ஒண்ணுமா விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு. பார்ப்போம், நல்லா இருக்கும். பம்பரம் விளையாடலாம். சரி, ரொம்ப நேரத்துக்கு இவனுக்கு மக்க பார்த்தேன். எனக்கு பம்பரம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா பம்பரம் ப்ரிப்பரேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, பம்பரம் ப்ரிப்பரேஷன். ஸோ நீங்க எப்படி பம்பரம் வாங்கி எல்லாம் அந்த இதெல்லாம் ஆணிலாம் அடிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க பீரஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னோட பொம்பரம் என்னோட வாழ்க்கையில எப்படி இருந்தது, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பிளாஸ்டிக் பொம்பரை தான் வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த ஆணி பொம்பர் வந்து ஏன்னா நான் கால் மேல குத்திப்பேன்றதுக்காக பிளாஸ்டிக் பொம்பர் வாங்கி கொடுத்தாங்க. அது உடச்சாதான் உனக்கு வந்து நான் கட்டை பொம்பரை வாங்கி தரேன்னு எவ்வளவு கீழே போட்டு அடிச்சா ஆனா உடையில அது. ஸோ வேற வழி இல்லாம பொதால தூக்கி போட்டுதான் அதை நான் துவைச்சாங்க. அப்புறம் தான் போய் பொம்பரம் காணாம போயிடுச்சு, உடஞ்சிச்சின்னு சொல்லி ஒரு கட்டை பொம்பரம் வாங்கினேன். அப்போதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பொம்பரம் அதான் எல்லோ கலர் கோன் டைப் ஸ்டார்ட் பண்ணது என் பொம்பரம். அதான் சொன்னேன் 7th 8th தான் அந்த பொம்பரோட ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அப்போதான் வந்து எனக்கும் பொம்பரத்துக்கான ஒரு இது வந்தது. அப்போ வந்து ஓகே, நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு பொம்பரம். கையில நிறைய அந்த கயிறு சுத்தி கையில தோல் பிரிகிற அளவுக்கு ஒரு நாள் விளையாடுவோம். அது அந்த மாதிரி அதான் பொம்பர்ல தெரியாது, கை தோல் பிரிகிற அளவுக்கு. அது ஸ்பீடா வந்து ஜாட்டி சுத்தத்து, இந்த அரகையர் சுத்தத்து, அரகையதை கொடுத்து அதெல்லாம் வந்து நம்ம அந்த ரூல்ஸ்ல அந்த ரூல்ஸ் எப்படி நம்ம இது பண்ண அப்ப சொல்லுவோம். அந்த கேம் ஓகே ரூல்ஸ்ல சொல்லலாம். ஸோ அதான் எந்த ஃபர்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் பொம்பரும், நெக்ஸ்ட் தான் வந்து கட்டை பொம்பரும். அப்புறம் அப்படியே போயிடுச்சு. அப்புறம் வந்து சட்டி பொம்பரும் ட்ரை பண்ணேன். சட்டி மாதிரி இருக்கும். அது வந்து எனக்கு நான்
விடுறதுக்கு அது செட் ஆகல என்னுடைய ஆக்ஷனுக்கு. ஸோ வந்து நான் அந்த கோன் டைப் தான், அது கோன் டைப்னு சொன்னது, ஆனா ஒரிஜினல் பேர் கொய்யாக்கா கட்டை கொய்யாக்கா மாதிரி இருக்கும். இல்ல அதான். நான் வந்து பொம்பரை வந்து வாங்கி தான் ஆணி அடிச்சு யூஸ் பண்ணேன். நாங்க செதுக்கிலாம் யூஸ் பண்ணது இல்லை. செதுக்குன்னா அந்த பக்குவம் நம்மளுக்கு வராது, அந்த கரெக்டா அந்த ஆங்கிள் எல்லாம் வந்து பொம்பரை வந்து தலையாட்டிடும்னுவாங்க, அது கரெக்டா ஒழுங்கா சுத்தாதுன்னு. அந்த டெக்னாலஜி தான் நம்ம இப்ப சொல்லிட்டு எப்படி அதெல்லாம் நுணுக்கம் இருக்குல்ல, எக்ஸ்பர்ட்டோட நுணுக்கம். ஓகே ஓகே. ஸோ எல்லாம் சொல்லுவோம். ஸோ நானும் அதான், நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் வந்து லீவ் விட்டாலே வந்து ஊருக்கு போயிடுவேன். ஸோ அங்க போன போது தான் எங்க சித்தப்பா வீட்டில் தான் ஒரு பிளாஸ்டிக் பம்பர் இருந்துச்சு. அவங்க வீட்டில் வந்து ஒன்றும் சின்ன பசங்க, அவங்களுக்கு வந்து எங்க சித்தப்பா வந்து வித்து காமிச்சு விளையாட்டு காமிச்சு நிற்பாரு பம்பரம். நான் போயிட்டு அப்ப நான் அவர்கிட்ட கஷ்டப்பட்டு அங்க இருந்த ஒரு வாரத்துல வந்து பம்பரை விதை கத்துக்கிட்டு வந்துட்டு சரி எத்தனை போறான்னு பம்பரத்தை நான் எத்தனை வந்து என் வீட்டுல அப்பப்போ விட்டு விளாட்னு இருப்பேன் பிளாஸ்டிக் பம்பரத்தை. அதுக்கப்புறமா வந்து ஒரு 4th 5th சொன்ன மாதிரி வெளியே பசங்க விளையாடுறத பார்த்துட்டு பொம்பரை இவ்வளோ பெருசா ஆடுறாங்களேன்னு சொல்லிட்டு போயிட்டு 10 ரூபாய், அப்போ 10 ரூபாய்க்கு போயிட்டு பொம்பரம் வாங்கிட்டு ஆணி ஒரு 3 ரூபாய் ஆகும். ஒன்னும் ஒரு 2 ரூபாய்க்கு வந்து 1 மீட்டர் ஜாத்தி வந்து 2 ரூபாய். ஸோ 2 மீட்டர் வாங்குவோம். 2 மீட்டர் வாங்கிட்டு கீழே வந்து சுத்திட்டு நிறைய அந்த சோதாபாத் மூரிய வந்து இரும்பு சோதா, அந்த மூரிய வந்து ஓட்ட போட்டு கீழே போட்டுப்போம், ஏன்னா கை அறுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டாப்பர் சுண்டு விரல்ல மாட்டுவோம்ல, அதை மாத்தி அறுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இது போத்துவோம், சோதாபாத் மூரிய ஓட்ட போட்டு அதை போட்டு ஆணி அடிச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பொம்பரத்தை ஓத வைக்கிறதே வந்து ஒரு நாசுக்கா தான் சொன்னோம். ஏன்னா அது எல்லாருக்குமே வந்துடாது. சும்மா பொம்பரத்துல ஆணி எத்த அடிச்சா ஓதிடும்னு சொன்னா ஓதும் தான், நம்ம வேகமா விட்டா ஓடும். ஆனா எப்படின்னா ரொம்ப தலையாட்டம், எகிரி குதிக்கும். வேகமா விட்டா ஓடுனா எப்படி விட்டாலும் இல்ல, அதாவது நம்ம ரொம்ப ஸ்பீடா விட்டா அந்த ஸ்பீட் ஆஃப் மோஷனுக்கு ஓடும், சுத்தம். ஆனா நீ எவ்வளவு வேகமா விட்டாலுமே வந்து டைமிங் ஆஃப் ரொட்டேஷன் கம்மியாகும். அது நாசுக்கா அவங்க பண்றவங்க பண்ணா கரெக்டா, நீ எவ்வளவு ஸ்லோவா விட்டாலும் எவ்வளவு ஸ்பீடா விட்டாலும் அந்த டைமிங் ஆஃப் ரொட்டேஷன் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கு பேர் வந்து மழுங்க வைக்கிறது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. மழுங்க வைக்கிறது எப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டியை கொண்டு வர்றது. ஆணியில வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி கொண்டு வரணும். அதாவது அந்த ஆணியோட ஷார்ப் எட்ஜில் தான் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான் தலையாதாம கரெக்டா விட்டா கீழே இறங்கி அது ஸ்டேபிள் ஆகி சுத்தம். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாம் கத்துப்போம். அது கத்து கொடுக்கறதுக்கோ எங்க சித்தப்பா அப்பப்போ வருவார் எங்க வீட்டு, அந்த அவர்கிட்ட கேட்டு டீச் மீ மாஸ்டர். ஸோ அந்த மாதிரி நாங்களும் உட்காந்து கத்துன்னு. அதை வந்து அந்த மாதிரி தட்டி கொஞ்சம், அது எப்பவுமே வந்து நம்ம பொம்பரை சென்டர்ல ஆணி அடிச்சாலுமே கொஞ்சம் அந்த வெயிட், பொம்பரத்தோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் தட்டி விடணும் சைடுக்கா. அப்போதான் வந்து அந்த மழுங்குறது சொல்ற விட்டவுனே எகிரி குதிக்காம கரெக்டா போய் நின்றுட்டு கொஞ்ச நேரத்துல அப்படியே நீங்க வந்து மழுங்க வைக்கிற பம்பரத்தெல்லாம் வந்து வீட்டு டைம்ஸ்ல வித்தா கூட ஒன்றும் ஆகாது. ஏன்னா அது கரெக்டா கீழே இறங்கி சுத்த ஆரம்பிச்ச உடனே வந்து சைலண்ட் ஆயிடும். லேமினார் ஃப்ளோ மாதிரி, லேமினார் ஃப்ளோ வாட்டர் பார்த்துருக்கீங்களா, அது ஸ்டில் ஆயிட்ட மாதிரி அந்த மாதிரி பொம்பரம் அப்படியே ஸ்டில்லா நிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா சுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி மழுங்க வைக்கிறது அதெல்லாம் வந்து நீங்க பிசிக்ஸ் அதெல்லாம் சொல்லலைங்க, அதெல்லாம் தெரிஞ்சாலும். ஸோ அப்படிதான் என் பொம்பரம் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆச்சு. சரி, அதான் இப்போ அந்த பொம்பரத்துக்காக என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க, பொம்பரம் வாங்குறதுக்காக ஏதாவது சண்டைகள், மறக்க முடியாத விஷயங்கள் அந்த மாதிரி? நானு பொம்பரம் வாங்க சண்டைலாம் ஃபர்ஸ்ட் நான் பொம்பரம் எடுத்தேன், புது பொம்பரம் வாங்கல, கட்டை பொம்பரம். யாருன்னா விட்டு கொஞ்சம் அந்த சைட்ல அந்த கட்டை பிஞ்சு போன பொம்பரம் அந்த மாதிரிதான் வந்து நான் வச்சு விளையாண்டு இருந்தேன். அதான் அண்ணனுங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க, அந்த பொம்பரத்துல வந்து கொஞ்சம் டேமேஜ் பீஸ் அதெல்லாம் தள்ளி விட்டுருவாங்க, அந்த பொம்பரை வச்சு நான் அவங்க கூட விளையாடணும் நானு. சோ வந்து அந்த மாதிரிதான் வந்து நான் அவங்க கூட விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வீட்டுல போய் கேட்டு எனக்கும் வேணும்னு சொல்லி முதல் பொம்பரை வாங்கி அதை ஒரு வெல்டிங் ஷாப்புக்கு எடுத்துன்னு போய், அந்த வெண்டிங் ஆணி வேற, வெண்டிங் ஷாப்ல தான் ஆணி, அந்த வெண்டிங் ஆணி அது இருக்கிறதுக்காக போயிட்டு அவங்க கிட்ட வாங்குவோம். இல்ல அதுல ஒரு ஹைலைட் என்னன்னா வந்து 2 வெல்டிங் ஷாப் இருக்கும், 2மே வந்து சொந்தக்கார வெல்டிங் ஷாப் தான். சோ வந்து அந்த நீங்க வெல்டிங் ஆனீங்கன்னா அந்த பத்த வைப்பாங்க, அந்த பத்த வச்சு முடிச்சுட்டு அந்த வர அந்த கம்பி தானே சொல்றீங்க, அதுதான். சோ வந்து அதெல்லாம் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும், அதுதான் நல்லா மழுங்கும், அதுதான். சோ வந்து நாங்க ஆனா நான் அடிச்ச அந்த ஆணி கிடையாது, அது வந்து சின்னதா இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும் லைக் அது. சோ வந்து பொம்பரம் கொஞ்சம் பெருசா இருக்கனால சோ சாதா அந்த மரத்துக்கு அடிக்கிற ஆணி தான் எடுத்துட்டு போய் அந்த தலை கட் பண்ணதுக்காக அங்க எடுத்துட்டு போவோம். அங்கன்னா டக்குன்னு கட் பண்ணி விட்டுறாங்க, அவ்வளவு பேர் கம்பி கட் பண்றாங்க, இந்த சின்ன ஆணி தலை கட் பண்ண மாட்டேன் சொல்லி அங்க எடுத்துன்னு போய் குத்து அங்கேயே வச்சு அங்கேயே என்னென்ன பண்ணுவோம் எல்லா வேலை முச்சு ஒரு ரெடிமேடு பொம்பரமா வந்து எடுத்துட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் இருங்க அதுக்கப்புறம் சொல்றேன் நானு, அதுக்கப்புறம் விளையாட சொல்ல நான் சொல்றேன் நானு. நாங்க அதான் இந்த மாதிரி வெண்டிங் ஆணி அடிச்சாதான் நல்லா மழுங்குன்னு சொல்லிட்டு வெண்டிங் ஆணி போய் வாங்குவோம்.
அதுக்கப்புறமா அது வந்து மழுங்குறதுலாம் வந்து அது ஒரு தனி டைப் ஆஃப் என்ன சொல்ல, நம்ம எப்படி கேம்லயே வந்து இப்போ ஃபுட்பால் விளையாடுறவங்க ஒரு குரூப் இருக்கும், ஃபுட்பால் விளையாடாம அதை பத்தி பாக்குறவங்க மொத்தம் ஒரு குரூப் இருக்கும்ல. அது மாதிரி பம்பரத்தை வந்து விளையாடாம வீட்டுல வித்து வித்து சும்மா ஒரு டைம் பாஸுக்காக பண்றவங்க வந்து மழுங்குறதுலாம் யோசிப்பாங்க. ஒரு மேட்சுக்குன்னு உள்ள போறவங்க வந்து ஆணி வந்து ஷார்ப்பா இருக்கணும். அது இருக்கு அதுதான் நெக்ஸ்ட் மேட்சோட விதிமுறை அப்போ நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் இப்போதைக்கு உங்களோட அந்த ஆணிக்காக அதுக்காக வந்து இந்த ஆணிக்கு மாறுவோம், அந்த நொங்கு வைக்கிறதுக்காக. அப்போ வந்து அந்த மாத்திரம்லாம் வரும். ஸோ மேட்சோட விதிமுறைகள் எப்படி, எத்தனை டைப் ஆஃப் 2 டைப் ஆஃப் மேட்ச் தான் நாங்க விளையாடி இருக்கோம். நான் விளையாடுறது வந்து ஒரே ஒரு விதிமுறை தான், ஒரே ஒரு டைப் தான். ஒண்ணும் இல்ல, ஒரு சர்க்கிள் இருக்கும், ஒரு 1.5 ரேடியஸ்ல ஒரு சர்க்கிள் இருக்கும். அதுல வந்து காலை வச்சு ஒரு சுத்து காலை ஒரு சுத்து அதுல ஒரு சர்க்கிள் வரும். இல்ல சம்டைம் பெருசா கூட போடுவாங்க. அது உள்ள இருக்கிற பொருள் வந்து வெளியேறது எவ்வளவு பேர் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி போடுவாங்க. சோ உள்ள வந்து குடுக்கையோ இல்ல ஏதாவது ஒரு வாட்டர் கேனோ இல்ல எதனா ஒண்ணு வைப்பாங்க. குச்சி வைப்போம். குச்சி எல்லாம் வந்து அது இந்த மாதிரி குச்சி போட்டுருவோம், ஒரு வெளியே எடுக்கணும். அதுதான் நாங்க வந்து குச்சில வைக்க மாட்டோம். ஏன்னா வந்து அவங்களாம் வந்து பிளேயர், நான் வந்து ஸ்டார்டர் தானே. ஸ்டார்டரோட கிடையாது, ஒரு ஓகே ஒரு பிகினர். ஓகே போலாம். சரி போயிட்டு அப்போ வந்து மோசாங்க வந்து தேங்காய் கொடுக்கலா இருக்கும். தேங்காய் பட்டாங்குச்சி இல்ல தேங்காய் கொடுக்க, அது தேங்காய் உரிச்சது தேங்காய் மட்டை அதுக்கு. ஏன்னா அதான் ஒரே அடியில வெளியே வந்துடும். சோ வந்து தேங்காய் மட்டை வச்சு அது வெளியேற்றோடனே வந்து யாரு லாஸ்ட் சொல்லுவாங்க, யாரு லாஸ்ட் செகண்ட் அபேஸ்னா நம்மளுக்கே தெரியும், இங்கிலீஷ்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து ஒரு கிரைம் சீன் தப்பிக்கிறதுதான் வந்து அபேஸ்ன்னுவாங்க. இப்ப அந்த மாதிரி வந்து அந்த குச்சி வெளியே வந்துட்டவுடனே வந்து யாரு சீக்கிரமா அபேஸ் ஆகுறாங்கன்னு பாக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. லாஸ்ட் 2வது எடுக்கிறவங்க வந்து உள்ள வைக்கணும். அந்த மாதிரி மோஸ்டா லாஸ்ட் மாத்திரம் வந்து அவனோட பம்பரம் உள்ள வைக்கணும் ரவுண்டுக்குள்ள. அதான் ஆளு நிறைய இருந்தாங்கன்னா 2ஓ 3ஓ அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க. எப்பவுமே ஒண்ணுதான் நாங்க விளையாட சொல்ல வந்து நிறைய இருந்தா 2 பேரும். அப்படியா? ஆமா, அதுல வந்து பாலிடிக்ஸ் இருக்கு, அதை உள்ளவா. ஐயோ அதெல்லாம் அந்த கேம் பாலிடிக்ஸ் உள்ள வந்து நெப்போட்டிசம், கேம் நெப்போட்டிசம்லாம். ஆமா ஆமா, அதெல்லாம் அண்ணன் தம்பி இந்த பிடிச்ச கூட ஃப்ரெண்டு சொந்த, அதாவது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் இருந்தா அவனுக்கு ஏத்த மாதிரி விளையாடுது. அதெல்லாம் சொல்லுவாங்க மேல மேல. இப்பதான் அந்த அபேஷ் எடுக்காம உதிரவன் வந்து அதான் சொன்ன மாதிரி கடைசி 2ஓ இல்ல கடைசி ஒருத்தரோ வைப்போம். வச்சவனே என்ன பண்ணுவோம்னா வந்து இப்ப அவன் பொம்பரை வச்சவனே திருப்பி அந்த பொம்பரத்தை வெளியே எடுக்கணும். இல்லைன்னா பொம்பரத்தை உள்ள வச்சா நமக்கு தெரியும் நொங்கு வைப்போம். அதாவது ஆணி வந்து நம்ம பொம்பரம் விதமான ஆணி இருக்குல்ல, அந்த ஆணி வந்து கரெக்டா அந்த பொம்பரத்து மேல அதிகம் போனோம். என்ன பண்ணோம், அந்த ஆணி போயிட்டு வந்து கட்டைக்குள்ள போய் ஒரு ஓட்ட மாதிரி போனோம். அந்த மாதிரி நிறைய ஓட்டம் இருந்துச்சுன்னா அவன் செம்மையா நொங்கு வாங்கிக்கிறான்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு கேவலமான விஷயம் மாதிரி. இப்போ பிளேயர் வந்து அதிகமா அடி வாங்கின மாதிரி அது. ஸோ அதனாலயே வந்து நிறைய பேர் உள்ள வைக்கிறதுக்கே யோசிப்பாங்க. இப்போ எப்படின்னா ஏமாத்தியாச்சும் ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க. ரவுண்டுக்குள்ள வச்சுட்டு வெளியே எடுக்கணும். அந்த வெளியே எடுக்கிறதுக்கு வந்து அவனுக்குன்னு யாருன்னா ஆள் இருந்தாங்கன்னா அவங்க வெளியேற்றி விடுவாங்க. கரெக்டா பிளான் பார்த்துன்னு இருப்பாங்க. அந்த பையன் ஜாத்தி சுட்டல, நான் டக்குன்னு வெளியேற்றி விடுறேன், நீ வந்து உடனே சுத்தி அரைக்கயிறுல சுத்தி அபேஷ் எடுக்கணும். ஆமா, மோஸ்ட் ஆஃப் த வந்து நீங்க பொம்பளை இடத்துல வந்து நீங்க அரைக்கயிறுலாம் விட கத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஃபேவரபிள் ஸ்பாட் இருக்கும். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்ல விளையாடுறவங்க வந்து ஏன் வந்து ஸ்டார்டிங் பேசிக் விளையாட கூப்பிடாங்கன்னா அவன் வந்து ஃபுல் கேர் தான் விட தெரியும், அரைகேர் விட தெரியாது அவனுக்கு. சோ வந்து என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு என்ன சேர்த்தாங்க. சோ வந்து ஒரு நாள் மாட்டினா 2 நாள் மாட்டினா வேற வழி இல்ல. சோ அப்புறம் வீட்டுக்கு வந்து அது ட்ரை பண்ணி அரைகேர் ட்ரை பண்ணி கத்துக்கின்னு அங்க போய் அரைகேர் விட்டேன்னா எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. அரைக்கையிலே நான் 2 டைப்பா விடுவேன், இப்படியும் விடுவேன், அப்புறம் அந்த பொம்பளை ஸ்டைல் சொல்லுங்க. பொம்பளை ஸ்டைலா? ஓகே மெயின். ஆமா பொம்பளை ஸ்டைல் வேற, அது ஒண்ணு இருக்காது. இப்போ இந்த பாட்காஸ்ட் கேட்கறவங்களுக்கு வந்து பொம்பளை ஸ்டைல் என்னன்னு தெரியாது. அதாவது ஆம்பளை ஸ்டைல்லாம் வந்து கை ஓங்கி ஒரு பவுலிங் ஆக்ஷன் மாதிரி வரும். நம்ம மல்லிங்கா மாதிரி ஸ்விங் விடுற மாதிரி பம்பரை வித்தனா வந்து அது ஆம்பளை ஆக்ஷன். இதே பொம்பளை ஆக்ஷனா ஒண்ணும் இல்ல, கோலி வந்து இப்படி உருட்டி விட சொல்ல கை முன்னாடி போதில்ல, அதுல அதே மாதிரி அந்த ஆக்ஷன்ல வந்து பொம்பரை விட்டா பொம்பளை ஸ்டைல். அது இல்ல அப்படியும் சொல்லலாம். இப்படி நம்ம வந்து சின்ன இடத்துல வந்து கிரிக்கெட் விளையாடும் போது வந்து பவுலிங் வந்து கீழ இருந்து போடுவோம் தெரியுமா, அண்டர் பவுலிங் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கீழ் வழியா வந்து இப்படி போட்டி ஜாத்தியை எடுத்தோம்னா அது வந்து ஃபீமேல் சைடு, அதாவது பொம்பளை ஸ்டைல்.
மோசம் அது வேற விட்டா ஆனா அந்த அபேஷ்ல வந்து பொம்பளை ஸ்டைல் தான். நீங்க வந்து ஆம்பளை ஸ்டைல்ல வந்து சம்டைம்ஸ் அரைக்கயிறு வந்து சுத்தாது லூஸா இருந்துச்சுன்னா. ஆனா பொம்பளை ஸ்டைலா இருந்துச்சுன்னா எப்படின்னா 2 சுத்தாது சுத்திடும் பொம்பரம். 2 சுத்தினா உடனே நீங்க தூக்கி அபேஷ் குதிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. அப்புறம் இந்த அபேஷ்னா என்ன, நம்ம விட்டு விட்டு எடுக்கணும்னு சொன்னா அது நம்ம பொம்பரத்தை கீழே சுத்த விட்டு ஜாத்தி வச்சு சுத்தி மேல தூக்கி போட்டு கையில குதிக்கணும். அதான் அபேஷ். ஆமா அது நீங்க வந்து பொம்பரை விட்டு அப்ப கையில எடுக்குது அதெல்லாம் கிடையாது. ஆமா, அதை பொம்பரை விட்டு அதை வந்து தலை வந்து மண்ணில் படாம டக்குன்னு அது கயிறு வழியா ஆமா. இப்ப அந்த அபேஷத்துக்கு இருக்கிற திறமை இருக்கும். ஃபர்ஸ்ட் பிகினர்லாம் வந்து அபேஷத்துக்கு வந்து பொம்பரத்தை ஒரு சுத்தி சுத்தி அது தூக்கணும். அதுக்கு என்ன பண்ணானுங்க, அதுக்கு தூக்க ரெடி பண்ணானுங்க. சாவடிக்கிற மாதிரி மொத்தம் சுத்தி தூக்குவானுங்க. தூக்கி போட்டு ஹைட்டா போயிட்டு பிடிப்பாங்க. ஆமா. அது வந்து பிகினரு. ப்ரோல என்ன பண்ணுவாங்க, அப்படி இது கீழே ஒரே ஒரு முறை அந்த இது என்னது கயிறு போடுற மாதிரி போட்டு இது இழுத்தானே மேல வந்துடும், டக்குன்னு குதிச்சிடும். அது வந்து ப்ரோ அதுல வந்து இன்னொரு ப்ளோ ஸ்டைல் ஒண்ணு இருக்கு. இப்படி சுத்தது போல ரிவர்ஸ் சுத்தம் பொம்பரம் சுத்தினே கையில வரும். அப்படியும் பண்ணலாம். அதான் ஏகப்பட்டது. அதான் ரசிச்சு விளையாடுறவன் வந்து அப்படி எடுப்பான். எது நக்கலு கூதி நக்கலா வந்து இப்படிதான் எடுப்பேன்னு எடுத்தான். மத்தவனை வெறுப்பேற்று அதாவது எல்லாரும் அப்பதான் சுத்தி நிற்பானுங்க. அவன் சுத்தி விட்டுட்டு வேணா ரிவேர்ஸ்ல கயிறு போட்டு பொறுமையா மேல தூக்குவான். அந்த பொம்பரை அப்படியே கையில சுத்தினே மேல வரும். அதுதான் அவன் அதை கீழே விழுமா விழாதனோட பாத்துனே பாருங்க. ஒருத்தன் அதை நம்ம ஆள் நம்ம எடுத்துட்டு ஏமாத்தி பாடுறான்னு சொல்லிட்டு நக்கலா அவனை உள்ள வைக்க வைப்பான். ஆமா அதெல்லாம் அதெல்லாம் ஒரு காலங்க விளையாடுறது. அதெல்லாம் இப்போனா எங்கேயும் அவனும் விளையாடுறதில்ல. அந்த மாதிரிலாம் யாரும் விளையாட மாட்டாங்க. நாங்களாம் ஒரு 10-15 பேர்லாம் உட்கார்ந்து பெரிய ரவுண்டு போட்டு அப்படியே அந்த இடமே வந்து பொம்பரம் ஆணி குத்தி குத்தி ஓத்தியா இருக்கும். மண்ணு மோசம் மண்ணுல விளையாட சொல்லுவாங்க. அந்த இடம் ஏர் ஓட்டினா இருக்குமே மண்ணு கொத்தலாம் அந்த மாதிரி இருக்கும் அந்த இடமே. இது அப்படி இருக்கும். அப்புறம் அந்த நொங்கு வைக்கிறதுலதான் வந்து சில பேர் நொங்கு வைக்கிறதுல செம்ம ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. அதெல்லாமே பெரிய கஷ்டமான விஷயம். ஆனா எக்ஸ்பர்ட்ஸ் தான் எல்லாம் நொங்கு வைக்கிறதுலாம். நொங்கு வச்சு கலர் வரும், கலர் பெயிண்ட் வச்சிருப்பாங்கன்னா பொம்பரத்துல கரெக்டா நொங்கு வந்து கலர் பெயிண்ட் மேல போய் அடிச்சிருந்துச்சுன்னா ஆணில கலர் ஊத்திருக்கும். ஆனா பார்த்த உடனே நொங்கு விழுந்துக்கிறா உன் பொம்பரத்தை காத்துறா நான் பாக்கணும் ஒண்ணும் என் நொங்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் வேலை இருக்காது. அதெல்லாம் இது வந்து இப்படிதான் வந்து பேசிக் ரூல்ஸ் சொல்லலாம். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ப்ரோலாம் இருப்பாங்க. நீங்க வந்து ஒரு 10 அடி பொம்பரம் வந்து எப்படின்னா உதைக்கிற அளவு கூட ஆதரவங்களா இருப்பாங்க. நான் வந்து அந்த அளவுல நாங்க நொங்குலயே வச்சு வச்சு அந்த அளவுக்கு ஷார்ப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ நம்ம இதுக்கு வரும் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான டாக்டிக்ஸ் என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு. என்னென்ன பண்ணுவாங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வெண்டிங் ஆணி அடிக்க மாட்டாங்க, சாதா ஆணி அடிப்பாங்க. அப்புறமா வந்து ஒவ்வொரு முறை மேட்சுக்கு முன்னாடியே வந்து டெய்லி வந்து ஆணியை வந்து ஷார்ப் பண்ணுவாங்க கீழே வச்சு. ஆமா அதுவே வந்து அந்த ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி 2 சைட்ல ஷார்ப் பண்ணுவானுங்க ஒவ்வொருத்தனுங்க. அப்புறம் 4 சைட்ல ஷார்ப் பண்ணி ஆணி மாதிரியே ஷார்ப் பண்ணுவாங்க. அது அந்த 2 சைட்ல பண்றவங்க வந்து ப்ரோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 2 சைடு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி பண்ணா கீழே ஓதாது அவ்வளவு சீக்கிரம். ஆனா வந்து அடி குடு சொல்ல வந்து நிறைய பிச்சிங் வராது. ஆனா அந்த மாதிரி செதால் பிச்சு இருக்கும். ஆனா வந்து அவ்வளவு சீக்கிரம் கீழே ஓடாது. அதுக்கு ரொம்ப ஸ்பீடான ஆக்ஷன் வேணும் கையில. அது மட்டும் இல்லாம அதெல்லாம் அந்த மாதிரி இதுலாம் இருக்கு. 4 சைடு வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த 2 சைடு சொன்னா 2 சைடுல சேர்க்கிறவங்க வந்து அவன் ஒரு முறை வந்து ஷார்ப் பண்ணானா போதும், அது வந்து ஒரு 10 நாள் 1 வாரமாச்சு இருக்கும். சரியா, அந்த மாதிரி இருக்கும். ஆனா அதுவே 4 சைடு பண்ணணும்னு வச்சுக்கேன், சீக்கிரமா ஒரே 2 நாள்லயே வந்து அந்த இது போயிடும். அந்த ஷார்ப் பண்ணது போயிடும். திருப்பி ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்க வேலை வெட்டி இல்ல அவனுக்கு பண்றான் பொம்பர் அப்படின்னா வேற வேலை இருக்குது. அதாவது நான் வந்து அந்த மாதிரி தான் வந்து ஒரு முறை பொம்பரம் உடஞ்சி போச்சு. இன்னொரு பொம்பரம் போய் வாங்கிட்டு என்ன பண்ணேன், எங்க வீட்டுல வந்து ஒரு உடஞ்ச ஸ்க்ரூ டிரைவர் இருந்துச்சு. சரி என்ன பிளான் பண்ண, நம்மளால வந்து அந்த ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி சீவ முடியாது, ஷார்ப் பண்ண முடியாது. சோ வந்து இந்த உடஞ்ச ஸ்க்ரூ டிரைவர் இருக்குல்ல, இதையே வந்து நம்ம ஆணி மாதிரி அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அடிச்சிட்டேன். அடிச்சு பொம்பரத்துல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொம்பரத்துல அந்த சைட்ல இருக்கலாம் சீவுவோம். கத்தி வச்சு சீவி பக்கா ரவுண்டு மாதிரி ஆக்கி அதாவது ரவுண்டு பால் மாதிரி ஆக்கி. ஏன் அந்த மாதிரி பால் மாதிரி ஆக்குறோம்னா வந்து கிராவிட்டி அப்பதான் கீழே கரெக்டா இறங்கும் ஆணில. அந்த மாதிரி ஆக்கி அடிப்போம். அப்பதான் வந்து நொங்கு பக்கா விழும், செம்ம ஸ்பீடா வரும். அதே நம்ம விதமனுமே ஒரு சவுண்ட் வரும். அந்த பொம்பரை கீழே விட்டு நசிக்கணும் வண்டி காதை பிடிச்சி படுக்க வச்சு ஊத்துறேன். அது எப்படின்னா நான் வண்டி ஓட்ட மாதிரி அந்த வண்டி அந்த இது சைலன்சர் எக்ஸாஸ்ட் சவுண்ட் கேட்கற மாதிரி இது கீழே
அப்படியே நம்மளுக்கு ஜாலியா இருக்கும். அதே வந்து நானும் நிறைய ட்ரை ஹீரோயிக்கா இருக்கும் அந்த இடத்துல. இதே வந்து லேடிஸ் இருக்கிற இடத்துல விட்டாங்கன்னா வாவ் வாட் எ மேன் வாட் எ ஆம்பர் வாட் எ ஸ்விங் ஓ இவனை ஒண்ணுதான் கிளீன் பண்ணிக்குவாமான்னு. இந்த ரவுண்டு கேம் இப்ப ரவுண்டு கேம் முடிச்சாச்சு. சவாரி கேம் சொல்லுவோம். நான் வந்து ரவுண்டு கேம் இருக்கேன், சவாரி கேம் தான் நான் விளையாடுவேன். சவாரி கேம் வந்து எப்படின்னா அதான் பம்பரத்தை வச்சுட்டு அதிக ஸ்டார்ட் பண்ணி அடிச்சுக்கிட்டே போவோம். எவன் வந்து அடிச்சு பொம்பரத்து மேல அடிச்சு ஓடாம பொம்பரம், அதாவது அந்த பொம்பரத்து மேல அடிச்சு அவன் பொம்பரம் ஓடிடணும். எப்படின்னா ஓடிடணுமா? ஒரு பொம்பரை வச்சிருவான். ரவுண்ட் எல்லாம் எதுவுமே கன்ஸ்ட்ரெயினே கிடையாது. ஓகே. ஆனா நீ விட்டா அந்த பொம்பரம் நீ பொம்பரத்தை அடிக்கணும். ஓகே. அடிக்கணும் செய்யணும், அடிச்சுட்டு ஓடவும் செய்யணும். ஓடனா கூட நீயும் போய் வைக்கணும் பொம்பரத்தை. அடிச்சுட்டு ஓ சுத்தி ஓட வேணுமா? நீ இப்ப போய் பொம்பரத்தை அடிப்பல, அடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா கட்ட மேல கட்ட பட்டுச்சுன்னா எகிரி போயிட்டு ஓடாதுல்ல, அது ஓடலன்னா வெட்டினு வைக்கணும். யாரு அந்த அட்டாக்கரோட பொம்பரை வந்து ஓடலைன்னா அவங்களும் பொம்பரை வைக்கணும், அவங்களும் வைக்கணும். ஓகே. அந்த மாதிரி வைக்க வச்சு எத்தனை போவோம். அப்படியே எப்படி அதிக எவ்வளவு தூரம் போதோ போயின்னே இருக்கணும். போயிட்டு அப்புறம் அங்கிருந்து ஸ்டார்டிங் இடத்துக்கு திருப்பி ஓடி வர சொல்லுவான், நொண்டின்னு வரணும். அப்போ வேற ஒரு பாட்டு வேற பண்ணுவான், என் வீட்டு நாயி பீத்துன்னு போச்சு கல் எடுத்து அடிச்சேன் கால் வரைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப இதா இருக்கு அது பாட்டு. இதுக்காகவே இந்த கஷ்டத்துக்காகவே எவ்வளவு மாட்டக்கூடாதுன்னு அந்த கேம் இதுல ஒரு கேள்வினா இதுல நீ மாட்டிருக்கியா? நான் மாட்டினதுல இல்ல ஒழுங்கா சொல்லு. நான் மாட்டினதுனால நான் கூட சேர்ந்து பண்ணிருக்கேன். அதனாலயே அந்த கேம் அப்புறமா நான் விளையாடுறதுல அது வந்து ஒரு மாதிரி எப்படின்னா டார்கெட்டட் பீப்புளை வந்து அந்த மாதிரி வச்சு செய்வாங்க. ஃப்ரெண்ட்லி கேம்னா வந்து ரவுண்ட் மேட்ச், அதுதான் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும், டைம் போறதும் தெரியாது, என்ஜாய்மெண்டா இருக்கும். ஆனா இந்த சவாரி மேட்ச் வந்து டார்கெட்டட் பீப்புள், எவன் மாத்தானோ அவனை வச்சு டார்கெட் பண்ணி அடிச்சு தூக்கின்னு போயின்னே இருப்பாங்க. பொம்பரும் வஞ்சிரும் சம்டைம்ஸ் அதிக உடைச்சி பொம்பரத்தை உடைச்சி உள்ளாக்கி அவன் போய் அவங்க அம்மா மடியில பத்தி அழுவணும், அம்மா பொம்பரை உடைச்சிட்டானுங்க எனக்கு ஹியூமிலேட் பண்ணிட்டானுங்க, இந்த பாட்டு பாடிட்டோம். இதுக்குதான் சொன்ன நான் பொறி பசங்களை போவாதான்னு, இன்னும் மயிரை போட்டு அவங்கள போய் விளையாடுறேன், இப்ப விட்ட நாளைக்கு அவங்க கூட தான் போய் விளையாட போறேன் நின்னுவாங்க. அதானே அந்த மாதிரிதான் பொம்பரை விளையாடுவோம். சோ இப்ப அந்த மேட்ச் பேசிட்டோம், மேட்ச்ல எப்படி விளையாடுவோம் பேசிட்டோம், மேட்ச்ல எப்படி ஏமாத்துவோம். ஓகே. இது வந்து லீவ்ல விளையாடுது இது. இப்போ பொம்பரம் இதே வந்து லீவ்லாம் முடிஞ்சு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக சொல்ல அங்கேயும் பொம்பரை அடிச்சுட்டு வருவானுங்க. ஆமா, நாங்க ஸ்கூல் படிச்சலாம் வந்து பெரிய கைங்கெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து சொல்றது கேள்றா. ஸ்கூல் படிக்க சொல்ல வந்து லைக் 3வது படிக்க சொல்ல ஒரு பையன் வந்து ஓகே ரிச் ஆவன். அப்ப வந்து பிளேட் இருக்கும், அப்போ ஒரு கை அளவு பெருசா இருக்குமே மெட்டல்ல, அது எடுத்துட்டு வருவான். அவன் எடுத்துட்டு பேக்ல வச்சுன்னு இருப்பான், ஆனா வெளியே எடுத்து விட மாட்டான், மாத்திப்பான். ஆமா எத்து அப்ப கூட யார் தருவான்னா வந்து ஒய்தர் அவன் ஃப்ரெண்டுக்கு தருவான், இது அந்த கிளாஸ்ல டான் மாதிரி இருப்பானே அவன் அடிச்சு வாங்குவான். 2 பேரு இது 2 பேருக்கு தான் அந்த பொம்பரை போவோம். ஒண்ணு விருப்பப்பட்டு குத்தா அவன் ஃப்ரெண்டுக்கு போவோம், இல்ல விருப்பப்படாம குத்தானா அந்த கிளாஸ்ல அந்த மாதிரி சுத்தினிரு அவங்க கிட்ட போவோம். அவன் போய் கண்ட இடத்துல விட்டு நான் உடனடான்னு சொல்லி மண்ணில விட்டு தரையில விட்டு ஏதாவது உடச்சு குத்துருவான். கேட்டா நீ விட சொல்லதானே வஞ்சிச்சு, இல்ல குடு சொல்ல எப்படிதானே இருந்துச்சுன்னு அவனையும் மனதை கடைசிய பத்தி அவன் அடுத்த நாளே ஏன்டா இங்க எத்தனை வந்தோமோன்ற மாதிரி அவன் வச்சிருப்பான். எத்தனை வந்து சீன் காட்டலாம், பாத்தியா எங்க வீட்டுல இது இருக்கு, தினமும் விளையாடுவாங்க, நாங்க ஏரியா பசங்க இப்படிதான் விளையாடுவோம் அப்படின்னு. சோ வந்து இங்க எத்தனை சீன் படுத்தி எடுத்துருவான். பட் ஆனா அது வந்து டேர்ன் ஆகி வேற மாதிரி முடிச்சிடாது. அடுத்த நாள் பார்த்தா அவன் பேக்ல இருக்காது. இது எப்படின்னா வந்து பொம்பளை வந்து லோ இது மாதிரி, இது வந்து ஹை கிளாஸ் மாதிரி. இது நான் ரெண்டுத்துக்குமே அனுபவங்கள்லாம் இருக்கு. நான் வந்து பொம்பரத்தை ஃபர்ஸ்ட் முடிப்போம். பொம்பரத்தை அத ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணலாம். சரி ஓகே. அப்போ வந்து நார்மலா போய் நின்னுச்சு. அப்போ வந்து ஸ்கூல் டைம்ல சில பேர் வந்து கோலி கூட எடுத்துட்டு வரானுங்க. ஆமா கோலி எடுத்துட்டு வரானுங்க. அப்புறம் வந்து பொம்பரை எடுத்துட்டு வருவானுங்க. மோஸ்டா வந்து கோலி விளையாடுறதுலாம் வந்து இடம் வந்து எங்கன்னா சந்துல போய் விளையாடுங்க. ஒரு சந்து ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு சந்து ஒண்ணு போவோம், செடியில வச்சிருப்பாங்க, கீழே வந்து அங்க விடுவானுங்க கோலி. அவனா கோலி எடுத்து போயிடுவானுங்க, ரவுண்டு அந்த டோங்கு பண்ணி போட்டு விளையாடுவாங்க. ஓகே கோலி வேணா இப்பத்தி, கோலி அப்புறம் விளையாடலாம். இப்ப நான் பொம்பரத்துக்கு வருவான். ஓகே பிடி பரனா வந்து எடுத்துன்னு போயிடுவானு பொம்பரம்.
அப்பதான் வந்து மோஸ்டா வந்து தனியா விளையாடுறப்போ அப்ப வந்து பீட் சார் கூப்பிட்டு என்னடா விளையாடுன்னு சொல்லி பொம்பரத்தை எடுத்து நாளே எங்க காலத்துல விளையாடாத பொம்பரமான்னு சொல்லி பக்கத்துல கேர்ள்ஸ் அக்கௌண்ட் இருப்பாங்க அங்க போய் விட்டு நம்மளால பாத்தியா இப்படி விடணும்டா அப்படி ஜாட்டி இஸ்பியா சார் அப்படிலாம் நிறைய பண்ணிருப்பான். பிடி சார் அது ஸ்கோர் பண்ண இருப்பான் பக்கத்துல இருந்துக்குன்னு. சோ ஒரு அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கும் அது. சோ அப்பதான் வந்து பேப்ளைட் எவாலுவேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஸ்கூல்ல. எனக்கு என்னன்னா பேப்ளே தான் ஒத்துருக்கேன். இப்ப நம்ம பொம்பரத்துல வரும்போது பொம்பரை வந்து நாங்க ஸ்கூலுக்கு அந்த மாதிரிலாம் எடுத்துன்னு போனதுலாம் இல்லை. ஸ்கூல்ல அப்பப்போ பேசுவோம். ஆனா அவனுங்களுக்கும் அவ்வளவா தெரியாது பொம்பரத்தை பத்திலாம். பொம்பரைனா பொம்மை டாப் ஓடும் சுத்தம் அதுதான் தெரியும். நம்ம இந்த கேம் பிளே டாப் இந்த கேம் தெரியாது, கேம் விளையாடுறதுலாம். அப்புறம் நம்ம இந்த ஜாத்தி எல்லாம் போய் பெரிய பிஸ்தா மனுஷனுக்கு ஜாத்தி எதுக்கும் பாரு எப்படி தரையில படாம அப்படியே கையில எடுத்து உட்கார வச்சு அதெல்லாம் வந்து பொம்பரத்தோட ப்ரோ ஸ்டைல்ஸ். சும்மாவே சுத்தி சுத்தி அது கையில வச்சு பொம்மை அப்படியே கையில வச்சு இது பண்றது அப்படியே முட தெரியும் கையில அப்படியே பண்றது. சின்ன பசங்களுக்கு எடுத்து கையில அது பெண்களிடம் கையில கொடுத்து கேப்டன் மாதிரி பெண்களின் தொப்பு நின்று. இது வந்து நம்ம வந்து அடுத்த டாபிக்ல பேசுவோம். இது பொம்பர் வந்து படத்துல எப்படி வந்து இன்ட்ரோடியூஸ் ஆச்சு அவ்வளவுதான் இல்ல. இந்த மாதிரி ஒரு படம் ரெண்டு படம் தான் இருக்கு. அதனால தான் அப்படியே இங்க பேசலாம். ஓகே. ஆனா வந்து பொம்பரம் வந்து படத்துல கேப்டனால தான் ஃபேமஸ் ஆச்சு. கேப்டன் வந்து கேப்டன் கயிறு கட்டல்ல 10 சொல்ல நம்ம பொம்பர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு 10. இது சின்ன கவுண்டர்ல வந்து சின்ன கவுண்டர்ல வந்து ஒரு போட்டி மாதிரி நடக்கும். அந்த போட்டியில வந்து இவரு ஃபர்ஸ்ட் இவருக்கு பொம்பரம் விட தெரியாது. அப்புறம் ஒரு நாள் பொம்பர் விட போட்டி வருமா அது ஏதோ ஒரு போட்டி மாதிரி சும்மா சின்ன பசங்க கூட அது ஏதோ பொம்பரம் விட தெரியாது. அப்புறம் திருப்பி கத்துட்டு வந்து அந்த ஹீரோயினை ஜெயிச்சு தொப்புள்ள விடுவாரு. அதை கையில ஏற்றி அந்த தொப்புள்ள விட்டு அந்த தொப்புள்ள ஓடுற வேற காமிப்பானுங்க சீன். அதே தொப்புல அது கோட் பவர் இருந்தாதான் தொப்புள்ள அதான் ஓடும். அந்த அவங்க கோட் பவர் அதே கஷ்டப்பட்டு பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. கோட் நல்லா தபக்குன்னு உள்ள போய் தபக்குன்னு ஆயிடாது. ஓகே 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 ஓகே. சோ அதான் அந்த மாதிரி என்னென்ன பெரிய பருப்பான விஷயங்கள்லாம் பொம்பரத்தை என்ன பண்ணுவோம்னா சொன்ன ஜாதி எல்லாரும் மேஜரா பண்றது. ஜாதி வந்து பெரிய விஷயம். அப்புறமா என்ன பண்ணுவோம், பம்பரத்தை வந்து வீட்டுக்குள்ள விட்டு ஜாத்தியோட மலை கொண்டு போய் சசுக்குன்னு சுத்திக்கணும். அது பேர் வந்து எலி பிடிக்கிறது. எலி பிடிப்போம். அப்புறமா ஜாத்தி எடுப்போம். அப்புறம் என்ன பண்ண சவாரி விடுறது. சவாரி கேம் சொன்னா சவாரி விடுவோம். அதாவது நம்ம இப்படி சுத்தி இது வித்தனா பம்பரம் 100 மீட்டரு ஒரு 50 ஒரு என்ன சொன்னது ஒரு 10 மீட்டர் தூரம் போய் ஓடிடுவோம். நம்ம தண்ணியில கல்லு தூக்கி போட்டா பத்தன்னு அந்த மாதிரி பொம்பரை வந்து எகிரி குச்சி அந்த தூரத்துல போய் ஓடிடும். நீங்க வந்து ஒரு கேள்வி ஒண்ணு, நீங்க வந்து பொம்பரோட சொல்ல வந்து நேரா ஓடுவீங்களா இப்படி சைட்ல ஓடுவீங்களா? சைடா ஓடுவேன். நேரா ஓடுறது அந்த இதுல அதான் சொன்னேன். நேரா ஓட்டுனா நான் நொங்கு எல்லாம் வச்சிருப்பேன். நொங்கு அவ்வளவா வைக்கவே இல்லை. ஏன்னா வந்து எனக்கு வந்து நேரா ஓட வராது. எனக்கு பொம்பரம் விட்டா வந்து அப்படியே இப்படியே வருமே தவிர இப்படியே வருமே தவிர நேரா போய் எனக்கு நொங்கு வைக்க வராது எனக்கு. அதான் எனக்கும் அவ்வளவு சீக்கிரம் நொங்கு வைக்க வராது. அது சம்டைம்ஸ் எதிர்பாராம நமக்கு தெரியாம அப்படியே ஹேபிட்டல் இதுல வரும்போது சம்டைம்ஸ் நொங்கு வீணதான் உண்டு. நான் நொங்கு எல்லாம் எக்ஸ்பெக்ட் எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி கேம்ல நான் ரொம்ப எக்ஸ்பெக்டே கிடையாது. ஏதோ கூப்பிட்டு என்ன ஒரு டீகாயா லைக் ஆளு பற்றாக்குறையால என்னை யூஸ் பண்ணிப்பாங்க தவிர, ஓப்பனா சொல்றேன், ஆள் பற்றாக்குறையாக என்னை யூஸ் பண்ணிப்பாங்க. அப்பெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப எங்க அண்ணனுக்கு இடையில ஒரு ரிலேஷன் எல்லாம் கிடையாது அப்பெல்லாம். ஏன்னா அவங்க வந்து அவங்க ஏஜ் பஸ்ல அவங்க சுத்துவாங்க. நான் வந்து அப்போ அவங்க பச்சா சொல்ல அப்ப வந்து அந்த ஏஜ் நான் இந்த ஏஜ் வந்து பிளகாய் ஏஜ். சரி ஓகே அந்த மாதிரி போயிடுச்சு. அப்ப வந்து எனக்கு யாரும் அதுவே சேர்த்துக்க மாட்டாங்க. நானா அப்புறம் போய் பாருமா என்ன சேர்த்துலாம் போய் வீட்டுல ஒரு முறை இட்டு அங்க அழுதாதான் என்ன போய் இங்க வந்து அவங்க ஒரு கொட்டேஷன் போட்டாங்க. ஏன் பையன் இல்ல கொஞ்சம் சேர்த்துக்கியாம்பா விளையாடுறதுக்கு அப்படின்னு, உன் தம்பி தானே அப்படின்னு சொல்லி போய் சேர்த்துக்கின்னு அங்கேயே அழு வச்சு அனுப்புவாங்க. அப்புறம் சொன்னா இப்படி இதுக்காக தான் உனக்கு வேணான்னு அப்படின்னு. ஸோ அப்படியே டேஸ் சேஞ்சஸ் டேஸ் பாஸ். ஸோ அப்படியே போய் சரி நாம பம்பரம் பத்தி பேசாச்சு. எதுக்கு இந்த பம்பரம் பத்தி பேசணும்னா அதான் நாங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பம்பரத்தை பத்தி தெரியாதவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக இது பண்ணோம். அடுத்து பேப்ளைட் மை ஃபர்ஸ்ட் பேப்ளைட் 10 ரூபா கொடுத்துவாங்க. 10 ரூபாய் பேப்ளைட் தான் இருந்தோம். 10 ரூபா ஏன்னா 100 ரூபாய் பேப்ளைட் வாங்குறதுக்கு அப்போ காசு இல்ல, வசதியும் இல்ல அப்போ. சோ வந்து 10 ரூபா பேப்ளைட் வாங்கிட்டு எங்க வாங்கறதுன்னு தெரியாம காய்கறி கடையில போய் கேட்டிருக்கேன். பேப்ளைட் இருக்கா? அது என்னப்பா காய் இல்லைன்னா பேப்ளைட் பேரியா கேக்குறியாப்பா? அதுதான். சோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு தமாஸ் பண்ணிருக்கு. அப்போ வந்து கடைனா வந்து எனக்கு என்ன நினைச்சேன்னா எல்லா கடைனா எல்லாம் ஒரே கடை தான். இங்க கடையில என்ன கேட்டாலும் கிடைக்கும்.
அந்த மாதிரி ஒரு மன இதுவா இருந்த ஒரு காலகட்டம். இந்த கடையில எல்லா கிடைக்கும், எது கேட்டா எல்லா கடையில தான் வாங்கிட்டு வராங்க. ஏன்னா சோ வந்து எது கேட்டா கடையில தான் வாங்கிட்டு வரேன்னு, சோ எல்லா கடையும் ஒரு கடை தான்ன்ற மாதிரி இப்ப கேட்டேன். அந்த டைம்ல வேற இது வேற கார்ட்டூன்ல வேற பேப்ளேட் போட்டதுனாலதான் வந்து கிரேஸ் அதிகமா. அந்த பிளேப்ளேட் வந்து அந்த டிராகன் வரது, டைசன் அத ஹீரோ பாரு. ஆமா டைசன், அதுல அவன் அந்த பேர்லாம் மறந்து போச்சு. ஒரு டிராகன், அதே அந்த பேப்ளேடுக்கு மேல அந்த ஆமை நிக்கும். ஆமா, அதே அது ஆமா வந்து டிஃபென்சிவ் டைப். அது டிராகன் வரும், நம்ம வந்து இந்த டிராகன் வரும், அப்புறம் ஃபயர் டிராகன், வாட்டர் டிராகன் எல்லாம் வரும். அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்துன்னு இருப்போம். நானும் அதான் 10 ரூபாய்க்கு வாங்கினேன். வாங்கிட்டு ஒரு வாரத்துக்கு விளையாடினேன். ஒன்னொரு நாள் பெரிய பருப்பு மாதிரி ஸ்கூல்ல போய் பேசிட்டு அவன் எத்தனாரா உனக்கு எனக்கு ஒரு போட்டி வைக்கலாம்னு சொல்லி அங்க போய் வித்து பிடி மாஸ்டர் புடுங்கி பேப்ளேட் போயிடுச்சு 10 ரூபாய். ஆமாமா. சோ வந்து பேப்ளேட் வந்து பேட்டல் எடுத்து வந்து அப்போ வந்து இதுலாம் கட்ட முடியாது. அந்த மாதிரி இப்போ அந்த பேட்டல் மேலாம் விக்குறாங்க பிளாஸ்டிக்ல. அப்போ அதெல்லாம் விக்குது. 10 ரூபாய் பேட் இல்லாம கொடுப்பாங்க. இல்ல கொடுக்க மாட்டாங்க, வாங்கறதுதான் வாங்கலாம். ஆனா அப்போ அந்த மாதிரி வரவே இல்லைன்ற. இது அப்போலாம் வந்து வரல. அப்போ வந்து நாங்க பேட்டலுக்கு வந்து சாப்பிடுற தட்டு. ஆமா, அது வேற. அந்த இது வச்சு அந்த கையில உருவம்ல வித்துட்டு அந்த இது ஜாதி மாதிரி அது ஒண்ணு இருக்கும், அதை வச்சுதான் கொஞ்சம் வீட்டுல வந்து பக்கத்துல சண்டை விடுவோம். நாங்க அப்படிலாம் விட மாட்டோம். பேப்ளேட்ல என்ன போட்டினா இடிச்சு யாரு கடைசியா சுட்டுதோ அவங்க. ஏங்க அது ரூல்ஸ், அது காமன் ரூல்ஸ் தான். நாங்க வந்து சரி போட்டி போடுறது இடம் இருக்காது, கடாயி பெரிய தட்டு வந்து பிளாட்டா இருக்கும். அது ஒரு பக்கம் சுத்தி இருக்கும், இது ஒரு பக்கம் சுத்தி இருக்கும். கொஞ்சம் அந்த கான்கேவா எது இருக்கோ கொஞ்சம் பெருசா அதை எடுத்துட்டு வருவோம். கடாயில விட்டாதான் எனக்கு உடனே போய் கட 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 நிச்சு செத்து போயிடும். அது வந்து எல்லாம் வந்து செட் பண்றது பிளாஸ்டிக் தானே, 2 அடிக்கு அது தனி பாட்டா இருக்காது. சோ அது பிச்சு ஒட்டி அது இது பண்ணுவோம். அதுக்கப்புறமா அந்த டைம்ல கிரியேஷன் டைம்ல வந்து நம்ம டாடி இருக்காங்க, டாடி தான் வந்து பெரிய கை டாடி வெள்ளை, டாடி கூட வெள்ளை இருப்பாங்க சைனாக்காரன். இது வந்து எப்படின்னா இப்ப லிசனர்ஸுக்கு நம்ம பேசுவோம், லிசனர்ஸ் டாடின்றது ஒரு கேரக்டர், அவர் வந்து நாங்க டாடின்னு கூப்பிடுவோம். இன்னொருத்தர் வந்து அவர் வெள்ளன்னு கூப்பிடுவோம், அது ஏன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்க 2 பேர் தான் அந்த டைம்ல வந்து பெரிய கை பேப்ளேட்னாவே பெரிய காஸ்ட்லியான பேப்ளேட்லாம் வாங்க. எங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட் சொன்ன ஆமா, இப்ப இப்படி உதுறது ஒரு பட்டன் நமக்குனாலே வந்து இழுக்கலாம் வச்சுட்டு அந்த பட்டன் நமக்குனாலே வந்து கீழே வந்து பேப்ளேட் வரும், லோட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். ஆமா, அந்த மாதிரிலாம் வச்சுன்னு சுத்தி நிற்பாங்க. அப்பெல்லாம் அதை வேற மாடிஃபை பண்ணுவாங்க பேப்ளேட் வேற. அவங்க கிட்டு கொடுத்துருப்போம் மாடிஃபை பண்ணுவாங்க. மாடிஃபைனா வந்து சம்டைம்ஸ் கிட் மாடிஃபை பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் வந்து ஓன் மாடிஃபிகேஷன் கூட பண்ணிருக்காங்க. டு இட் யுவர்செல்ஃபா ஒருத்தர் இருக்காரு அந்த டைம்ல வந்து நான் வந்து அந்த டைம்ல வந்து அந்த கிரேஸ் இருந்தவங்க அவங்க பண்ணலாம். பம்பர் அளவுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்த மாதிரி வரலாது, கொஞ்சம் பேர் தான் நாங்க. அந்த மாதிரி இதுல வந்து நான் பார்த்தது வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருந்தாரு, நீங்க சொன்ன டாடி அவங்களோட பேப்பர் ஒண்ணு வந்து உடஞ்சி போச்சு, சரி இதை நான் ரெடி பண்ணி ஓட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வாங்கிக்கினாரு. எப்படின்னா நான் ரெடி பண்ணி ஓட்டிக்கிறேன், உனக்கு வேணுமான்னு கேட்டாங்க. இல்ல உடஞ்சி போச்சு நான் புதுசு வாங்க போறான்ட்டாங்க. உடனே அவர் நான் ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கி போயிட்டு அவர் என்ன பண்ணாரு, சைக்கிள் ப்ரீவீல் இருக்கும்ல, ஆமா ப்ரீவீல வந்து பிளேடா வச்சுட்டு கீழே வச்சுட்டு அது மேல அந்த லாக் வச்சு பண்ணிட்டாரு. எப்படியோ உள்ள வந்து சாந்திரிங்கோ ஏதோ போட்டுலாம் ஊத்தி விட்டாரு. விட்டுட்டு அந்த சைக்கிள் ப்ரீவீல்னால வந்து அது பக்கத்துல கல்லுலாம் வச்சு அப்படியே நிறுப்போம், அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அப்படியே வாங்குறா. இதுக்கப்புறம் எவனா பேட் வரீங்களா ஒரே வீடுதான் எல்லா பேப்ளேடும் வளைஞ்சு போயிடும். சோ அதான் அந்த மாதிரி போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தட்டிலோட சொல்ல வந்து தனியாவோட சொல்ல போர் அடிக்கும். சோ வந்து அதுல அந்த பிளேட்ல விட்டு அதுல வந்து இலை பிச்சு படுத்த மேல இது வந்து தடைகள் மீறி அடிக்கிறதுதான். அதுதான் தனியாவோட சொல்ல இலை பிச்சு படுத்து கிச்சன்ல இருந்து உப்பு ஏத்துனது மேல இந்த தடைகளையும் மீறி சண்டை போட்டு ஜெயிக்கணும். தடைகள் தனியாவோட சொல்லுங்க, தனியாவோட சொல்ல போர் அடிக்கும் விட்டு அப்படியே அதை பார்த்து சொல்ல கடுப்பாருல. சோ எக்ஸ்பெரிமெண்டேஷன் அங்கதான் வந்து எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது. உப்பு போடுறது, தண்ணி ஊத்தி தண்ணி தெரிக்குதா, தண்ணி லைட்டா ஊத்தா அது தெரிக்கும், சுத்தி எரிக்கும். ஒண்ணு அதுல தண்ணி ஊத்தி விடுத்து, இன்னொன்னு விட்டு அது மேல தண்ணி ஊத்துது. ஏன்னா வந்து விட்டு தண்ணி விட்டா வந்து அந்த ஹைட்டுக்கு இருக்காது. சோ தண்ணி ஹைட் அதிகமாச்சுன்னா சுத்தாது சீக்கிரமா. ஆமா உக்காந்துரும். சோ வந்து அதை விட்டுட்டு அது மேல தண்ணி ஊத்துது. அப்ப வந்து இந்த தோட்டத்தெல்லாம் அந்த ஸ்ப்ரிங்க்லர் ஒண்ணுங்க, லைக் அந்த மாதிரி அது போகும்போது
வீட்டுல ஒரு ஓல் வாங்குது, தண்ணி அது பூச்சிட்டு கீழே ஊற்றி சேராக்கி இருக்கிறேன். ஸோ வந்து அந்த மாதிரிலாம் அப்படிதான் வந்து பிளேட் உள்ள அப்டேக்கல்ஸ் நாங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து பிளேட் அப்படிதான் வந்து ரொம்பலாம் வந்து பிளேட் கிரேஸ்லாம் வரல அப்போ பொம்பர் அளவுக்குலாம். லேட்டஸ்டா அப்போ நான் சொன்ன அப்பவே அந்த பேட்டில் இதுலாம் வச்சிருந்தாங்க டேடிலாம். எட்டுலன்ட்டு விளையாடின்னு இருப்பாங்க ஒரு 4 பேரு. அந்த கிரேஸ் இருக்கவங்கலாம் வாங்கி வந்தவங்கன்னா பெரிய பேபிள் வச்சு ஒரு 100 ரூபாய் பேபிள் கொஞ்சம் வெயிட்டாவே இருக்கும். அதான் மெட்டல்ல இருக்கும், கொஞ்சம் வெயிட்டாவே இருக்கும். அதை ஒத்து விளையாண்டு திங்கு 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 சண்டை போட்டுன்னு அது அதை வேடிக்கை பார்க்கறதா நம்ம வேலை. நம்ம பிள்ளைக்கா பசங்களா உட்காந்து வேடிக்கை பார்க்கறது. ஆமா, அந்த ஏஜுக்கு நம்ம வந்த வயசு பிள்ளைக்கா பசங்களா உட்காந்து வேடிக்கை பார்த்து பாய் பேபிளே. ஸோ அது மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனா வந்து ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிச்சு அது பிளேட். பேபிள் கிரேஸ் போயிடுச்சு. இப்போ வருது. ஆனா அது ஒருத்தர் 2 பேர் தான் வாங்கினாங்க. வாங்கினா கூட அந்த கிரேஷே இல்ல, கொஞ்ச நாள்ல தூக்கி போட்டுருவாங்க. அன்னைக்கு வாங்கின அன்னைக்கு வித்து 10 சுத்துது. அப்புறமா ரொம்ப சுத்தணும்னு சொல்லிட்டு வித்துறாங்க. நம்மள மாதிரி மாடிஃபிகேஷன் அளவுக்கு தான் யாரும் மாடிஃபிகேஷன் நாங்களே ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணோம். மிஷின்ல தான் சுத்துற மாதிரி இருந்துச்சு ஒரு பேபிள். அத வந்து கயிறு அந்த இல்ல கயிறுல சுத்துனீங்களா? கயிறுல எல்லாம் சுத்த கயிறுல கூட விட்டு பொம்மை மாதிரி இல்லாம எல்லாம் யோசிச்சிருக்கோம். அப்புறம் இது பிளாஸ்டிக்கா இது கீழே அடிச்ச உடனே பழந்துருந்துச்சுன்னா அதனால என்ன பிளான் பண்ணோம், எங்களோட பேப்ளேட்ல வந்து அந்த மிஷின் மாதிரி இருக்கும், கையில பூச்சி இருக்கிறது இருக்கும். அதுக்கு வந்து ஏத்த மாதிரி இது மிஷின்னால வந்து சைட்ல இருந்து தான் சுத்தம் மிஷின். மேல வந்து அந்த ஓல்லே இருக்காது, அந்த 2 பாயிண்ட் ஓல் இருக்காது. அதை வந்து நாங்க கட் பண்ணி அதுக்கப்புறமா வச்சு கொஞ்சம் லாக்கெல்லாம் ரெடி பண்ணி விட்டு பார்த்தோமா, அப்ப ஓடிச்சு. ஆனா சந்தோஷம், நாங்களும் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டோம். ஏதோ ஒன்றி போன ஓசி எடுத்து அப்போ ஒரு இது அது ஓசில எதுக்கு அடிச்சாலும் கொஞ்சம் பெருசா வேற இருக்குமா. ஃபர்ஸ்ட் டைம் பெரிய பம்பா நம்மளே வேற ரெடி பண்ணி வைக்கும் போது அதே பெருமை. சயின்டிஸ்ட் ஆயிட்டு மோட்டர்ல இருந்து கார் ரிமோட் கார் மாத்திர எடுத்து ஃபேன் சுத்த விட்டு சயின்டிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். சோ அதான் அந்த மாதிரிதான். அப்பதான் வந்து அந்த மோட்டர் ரிமோட் கண்ட்ரோல் அதான் அந்த செல்லு வந்து ஆரம்பிச்சு லாஸ்ட் ஜாக்குள்ள போயிட்டு. சோ அதெல்லாம் வேணாம். சோ ஓகே, பிளேட் அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. சோ ரொம்பலாம் அத போல டே முடிச்சது. சரி, இப்போ கடைசிக்கு வந்துட்டோம். ரொம்ப பெரிய டாபிக் இல்லை இது. சோ கடைசி என்னன்னா, இப்போ எப்படி பொம்பரமோ பிளேட் எப்படி பார்க்கப்படுது? பொம்பரம் பிளேட் வந்து இப்போ வந்து சின்ன பசங்களா இருந்தா மோஸ்டா வந்து திருவிழால போய் பிளேட் தான் வேணும்னு ஆடி பிடிச்சவங்க. சோ வந்து பொம்பரன்றத வந்து அவங்க வந்து எதுவுமே தெரியல. என்னதான் அவன் பேரண்ட்ஸ் வந்து ஒரு 80s இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட பசங்களுக்கு வந்து பொம்பரம் சொல்லி கொடுக்கல. 80s 90s இப்போ 90s தானே, 80s 90s இருக்காங்க, 80s தான் பேரண்ட்ஸா இருக்காங்க. 90s இப்போதான் கல்யாணம் பண்ணி அவங்களும் பேரண்ட் ஆயிட்டாங்க. ஆனா 90s பேரண்ட்ஸ்லாம் வந்து இப்போதான் அவங்க குழந்தை 1 வயசு 2 வயசு இல்ல, அவங்க பசங்க தான் இப்போ 80s பேரண்ட்ஸோட பசங்க தான் இப்போ வந்து 6வது 7வது சுத்தினு பிள்ளைக்கா வேலைங்க சுத்தினு இருக்கு. சரி ஓகே, அதுதான் 80s பேரண்ட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து சொல்லி தரலாம். ஆனா வந்து அவங்களும் இந்த மாதிரிலாம் என்கரேஜ் பண்ண தெரியல. அவன் போன் வாங்கிட்டு எடுத்து போய் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. ஸோ போனா இதே கன்க்ளூஷன் வேணா முடிச்சுக்கலாம், இதோட பிரச்சனை இல்லை. இதே அதான் நான் சொல்றது என்னன்னா வந்து இப்போ கேட்கறது அடல்ட்ஸ் கேட்கறாங்கன்னு தெரியல. அடல்ட்ஸ் லைக் ஃபேமிலி மெம்பர்ஸ். நம்ம ஸ்டாட்ஸ்ல வந்து 60 வயசுலயும் கொஞ்சம் பேசணும். ஓகே, ஸ்டாட்டிக்கல் ரிப்போர்ட் படி சொல்லணும்னா வந்து 60 வயசுக்கு அப்பாற்பட்டவங்களா இல்ல 60 வயசு? ஓகே, 59+. ஓகே, 59+ பீப்புள் வந்து நீங்க அவங்க தான் அப்போ வந்து அவங்க அப்பா மாதிரி தான். அப்ப அவங்களுக்கு இது லாஸ்டா சரி ஓகே, அவங்க வந்து அவங்களோட பேர புதுசுங்களுக்கா இல்ல அவங்களோட பிள்ளைங்களுக்கோ சொல்லி இந்த மாதிரி பொம்பர கல்ச்சரை வந்து எடுத்து நடத்த நல்லது. ஏன்னா வந்து இப்போ வந்து சைனீஸ் ப்ராடக்ட்னு இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ மோடி வேற ஏதோ சொல்லியிருந்தாரு, சிறு தொழில் குடிசை தொழில் அந்த விளையாட்டு பொருட்கள் அந்த கட்டையில செய்வாங்களே அதெல்லாம் வந்து நீங்க வந்து ஊக்கப்படுத்தணும். அதுக்காக ஆனா அதுவுமே இப்போ கொஞ்சம் வளர்ந்துதான் வந்து அந்த கட்டையில தள்ளு வண்டி இருக்கும்ல, நடக்க கத்துக்கிற குழந்தை கொடுப்பாங்களே, அதுவும் இப்போ நிறைய வாங்குறாங்க. அது வந்து வாங்குறாங்க. நான் வந்து கட்டையிலே வந்து அந்த கிளி அதெல்லாம் செய்யறாங்க, வாங்குவாங்க. அது வந்து இல்ல செய்யறாங்கன்னா வந்து அத வந்து அதோட ப்ரொடக்ஷன் வழக்கத்துக்காக தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து நீங்க வந்து சைனால இருந்து எடுத்துன்னு வர அந்த சீர்மா உடையிற டாய்ஸ் வந்து நீங்க வந்து வாங்காதீங்க. அதை வாங்குறது வந்து நீங்க இது வாங்கினா வந்து இவங்க வந்து நம்ம உள்ளூர் தொழிலாளர் வந்து அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வரும். அவங்கள ஊக்கப்படுத்தி அதை நீங்க வாங்கி வச்சு உங்களோட பசங்களுக்கும் கொடுத்து நான் வாங்கி விளையாடுறதுலான்னு சொல்லிட்டு நீங்க காட்டலாம்.
அதான் சோ வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த வேணா நீங்க இதுல பார்க்கலாம். ஏன்னா பார்க்கறது இல்ல, அதுதான் பார்க்க முடியும் இதுல. சோ வந்து லைக் நீங்க பிளாஸ்டிக் பொருள் வாங்கி அது வித்து அது வந்து உடஞ்சி உடைஞ்சி அது வந்து ஒரு ரீசைக்கிள் பண்ண முடியாம ரீசைல் பண்ணும்போது ஒரு பொல்யூஷன் ஆகிறதுக்கு இதே நீ கட்டை வச்சு விளையாடுங்க. உடஞ்சி போச்சா தூக்கி அடுப்புல போடுங்க. அடுப்புல பத்தி எரிச்சுட்டு திருப்பி புதுசா மோஸ்டா உடையவும் உடையாது. உடஞ்சிச்சுன்னா வந்து மோஸ்டா வந்து நீ உடைக்காம பாதுகாப்பா வச்சாலே வந்து 3 தலைமுறைக்கு வச்சுருக்கலாம். ஆமா, உடைக்காம வச்சுதான் நீங்க லைக் 3 தலைமுறை வரும். உடஞ்சா கூட ஒண்ணும் இல்ல, ஃபெவிகால் போட்டு கொஞ்சம் மரத்தூள் போட்டு ஒட்டி ரெடி பண்ணிக்கலாம். அப்படின்னு அவசியம் இல்ல. உடஞ்சுன்னா திருப்பி போய் மரத்து வாங்குங்க, அவ்வளவுதான். அதான் வாங்க, அவங்களுக்கு ஒரு 100 வாய்ப்பு ஒண்ணு கொடுங்க. சரி, ஆனா நான் என்ன சொன்னா, பொம்பரை கல்ச்சர் வந்து நான் என்ன சொல்றேன், பொம்பரத்தை வந்து விளையாட கத்துக்கோங்க. அதுவும் ஒரு என்ஜாய்மெண்டான ஒரு கேமு. போயிட்டு நீங்க பொம்பரை வந்து எங்களை மாதிரி வந்து ரவுண்டு போட்டு பொறுக்கி கேம் விளையாடலன்னா கூட சும்மா ஆச்சு வீட்டுல விட்டு விளையாடுற அளவுக்கு ஆச்சு தெரிஞ்சுக்கணும். பொம்பரைன்ற கல்ச்சரே மறந்துட போகுதுன்னு தான். ரவுண்டு போட்டு விளையாட பொறுக்கி கேம் நீங்க ஊரு சுத்த சொல்றீங்க. அது பேர் என்ன சொன்னீங்க? என் வீட்டு நாய். அந்த மாதிரி. சோ நீங்க அதான் ஓரளவுக்கு நீங்க அந்த பொம்பரத்தையே வந்து இனிவா நினைக்காம நம்ம ஊரு விளையாட்டை மறக்காம அதை வந்து அடிச்சு விளையாடுங்க. இந்த டாபிக் வந்து சரி யாருமே பேசாத டாபிக்கா நாங்க சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டா இந்த செகண்ட் சீசன் ஃபுல்லா ஏதோ ஒரு டாபிக் எடுக்கிறோம். அது மாதிரி இதுவும் ஏதோ ஒரு டாபிக். பட் உங்களை நீங்க இப்போ நீங்க சொல்லவே எனக்கும் பொம்பரை இடத்துக்கு ஆசை வந்துச்சு. ஏன்னா போய் இப்போ பொம்பரை வாங்கிட்டு வந்தேன். சரி, இது வந்து நாங்க என்ன பண்ணா என்கரேஜிங் தான். மோஸ்டா வந்து யாரும் பேசாத டாபிக்கா பண்ணி கொஞ்சம் உங்களை என்டர்டெயின் பண்ணலாம். நாஸ்டாலஜியாவும் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். நாஸ்டாலஜியா 100+. ஓகே, இதே வந்து இந்த பாட்காஸ்ட் கேக்குறவங்க வீட்டுல பொம்பரை இருந்துச்சுன்னா அதை ஒன்னா பிக் எடுத்து எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க. நாங்க ஒன்னா எங்க ஸ்டோரியில போட்டு உங்களுக்கு நாங்க ஒரு ஷவுட் அவுட் பண்ணி தரோம். ஓகே ஓகே, நம்ம இது நல்லா இருக்கு. உங்க வீட்டுல பொம்பரை இருந்துச்சுன்னா போட்டோ எடுத்து அனுப்புங்க. நாங்க ஸ்டோரியில போட்டு பொம்பரை கல்ச்சர் இந்த மாதிரி நிறைய பேர் ஒன்றும் விளையாடிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லி பரப்புவோம். ஸோ இதோட முடிச்சுக்கலாமா பீரஸ்? முடிச்சிருக்கலாம் ப்ராலி. ஓகே, பாய் பீரஸ். பாய் ப்ராலி. அடுத்த டாபிக்ல அடுத்த வாரமா சந்திப்போம். ஓகே, பாய். இது உங்க பாட்காஸ்ட் வாயில வட. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராலி and supported by Capital Corporation.